வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோகிதவின் கைது தொடர்பில் நேற்று முன்தினம் நடந்த பேச்சு, கசிந்த அனுர தரப்பின் உள்ளக தகவல்கள். யாழ் இந்து துணை தூதரகத்தில் 76வது குடியரசு தின நிகழ்வு. பல மில்லியன் பெறுமதியான அரிசி ஏற்றுமதியை செய்துள்ள இலங்கை. சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட 2 மெய்ப்பாதுகாவலர்கள், வெடித்தது புதிய சர்ச்சை. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதி, அதிக தொகை தொடர்பான தீர்மானம் அனுரவிடம். 33 இந்திய மீனவர்கள் இன்று கைது. சூடானில் மருத்துவமனை மீது ட்ரோன் தாக்குதல்கள், 67 பேர் உயிரிழப்பு. புதிய அரசாங்கம் பதவியேற்கும் வரை முக்கியமான கோப்பினை சமர்ப்பிக்காமல் வைத்திருந்த சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரி, ஜனாதிபதி பாராட்டு. அரசின் சவாலை ஏற்பாரா நாமல்? இனி தொடர்பட விரிவான செய்திகள். இலங்கையில் ஆட்சியை கைவிடப் போவதில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மிகவும் சிரமப்பட்டு இந்த ஆட்சியை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெலியத்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜோகிதவை கைது செய்வது தொடர்பில் நேற்று முன்தினம் பேசப்பட்டதாகவும் இந்த விடயத்தை தாம் வெளியில் சொல்லவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜோகிதவை கைது செய்வது போதுமானதல்ல என தற்பொழுது விமர்சனங்கள் வெளியிடும் மற்றொருவரை கைது செய்யுமாறு கோரப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எவரை கைது செய்வது என்றாலும் சரியான சட்ட விதிகளை பின்பற்றி கைது செய்யப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா போன்று நடந்து கொள்ள முடியாது. சரியான முறையில் விசாரணைகளை நடத்தி அதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 6 மாத காலங்களில் எம்மால் இவர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும் இதனை கைவிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளை விடவும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பல மடங்கு முயற்சிக்க வேண்டியிருக்கும் என அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தில் விசேட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் உள்ள யாழ்ப்பாணம் இந்திய தூதரகத்தில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் தூதுவரால் இந்திய தேசிய கொடியும் ஏற்றி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியரசு தின வாழ்த்துச் செய்தியினை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வாசித்தார். தொடர்ந்து இந்திய தேச பக்தி பாடல்கள், நடனங்கள், கவிதைகள் என ஆற்றப்பட்டன. இந்திய தூதரக அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2023ஆம் ஆண்டில் இலங்கை மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வடிவங்களில் பதப்படுத்தப்பட்ட அரிசியை பல நாடுகளுக்கு அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா, வடதுருவ பகுதி, வட அமெரிக்கா, தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்கு அரைக்கோள நாடுகளுக்கு இந்த அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் நெல் உற்பத்தி 4.5 மில்லியன் மெட்ரிக் டன்களை தாண்டி இருந்தது. இது சுமார் 13 மாதங்களுக்கு உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருந்திருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம், விவசாய திணைக்களம் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட ஹெக்டர் கொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் பெரும்போக மற்றும் சிறுபோக நெல் உற்பத்தி 4.51 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருந்தது. எனினும் 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் உற்பத்தியானது வெள்ள சேதம், நோய் மற்றும் பயிர் பூச்சிகள் காரணமாக 5 ஆண்டு சராசரியை விட 6% குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி உற்பத்தி 2.2 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கான நெல் உற்பத்தி புள்ளிவிவரங்களை மேற்கோள் காட்டினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம்.ஏ. சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாப்பாளர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனுர அரசு ஆட்சி அமைத்ததன் பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை. இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற எம்.ஏ. சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடானது அனுர அரசு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு முகத்தை காட்டி சலுகைகளை வழங்குகின்றதா அல்லது சுமந்திரனுடன் ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். கோமகமவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு வாகன விலைகள் சற்று அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கங்களைப் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள்
வாகன பேரணிகளில் இருக்க மாட்டார்கள் என்றும் அனைத்து அமைச்சர்களும் ஒரே வாகனத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகன இறக்குமதிக்கான வரியில்லா அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கம் அடுத்த மாதம் தனது முதல் பாதியீட்டை தாக்கல் செய்ய தயாராகி வரும் நிலையில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அல்லது கொடுப்பனவுகளை அதிகரிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருகின்றது. திரைசேரி அதிகாரிகளின் கூற்றுப்படி மாதத்திற்கு 7,500 ரூபாய் சம்பளம் உயர்வுக்கான சாத்தியக்கூறு தற்போதைய நிதி நிலைமைக்குள் இருப்பதாகவும், எனினும் இதனை விட அதிக அதிகரிப்பு என்பது நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எடுக்கின்ற முடிவை பொறுத்ததாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படாததால் இந்த உயர்வு பரிசீலிக்கப்படுகின்றது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பாதியீட்டில் ஓய்வூதியதாரர்களுக்கான அதிகரிப்பு சேர்க்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதியீட்டின் ஊடாக ஏற்றுமதி வளர்ச்சிக்கு கிராமப்புற துறைகளின் பங்களிப்புகளை ஈர்ப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்த உள்ளது. இதேவேளை வாகன இறக்குமதி வரிகள் மூலம் அரசாங்கம் 450 மில்லியன் வருமானம் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பின் கீழ் இந்த பாதியீட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 33 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இன்று காலை தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடல் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் வந்த 3 படகுகளையும் கடற்படை கைப்பற்றியுள்ளது. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் குழுவையும் அவர்களது படகுகளையும் கடற்கரைக்கு கொண்டு வந்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்கள் இரணைத்தீவுக்கு கொண்டுவரப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள உதவி பணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். சூடான் மருத்துவமனை மீது நடாத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் 67 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் சூடான் நாட்டில் ராணுவம் மற்றும் துணை ராணுவத்திற்கு இடையே நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் அதிகார போராட்டம் நாட்டின் அமைதி மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்து வருகிறது. இந்த உள்நாட்டு கலவரத்தினால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சூடானின் டப்பூர் பகுதியில் உள்ள எல் பாஷாராவில் செயற்பட்டு வந்த மருத்துவமனை ஒன்றின் மீது ஆளில்லா விமானம் நேற்று முன்தினம் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 67 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 10ற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மருத்துவமனை போன்ற பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தை தாக்குவது மனித நேயத்திற்கு எதிரான செயலாகும். இந்த கொடூர செயலுக்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அத்துடன் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் மருத்துவமனைகளை தாக்குவது போர் குற்றமாகும் என்றும் பல நாடுகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்ட அதிகாரியொருவர் முக்கியமான கோப்பு ஒன்றினை புதிய அரசாங்கம் பதவியேற்கும் வரை மறைத்து வைத்திருந்தார் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த அதிகாரியை பாராட்டியுள்ளார். முன்னே அரசாங்கத்தின் தலையீட்டினை தவிர்ப்பதற்காகவே அந்த அதிகாரி குறிப்பிட்ட கோப்பினை சமர்ப்பிக்காமல் வைத்திருந்தார் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேவேளை அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தால் அந்த பெண் அதிகாரியை பதவியில் இருந்து நீக்கியிருப்பார்கள் அல்லது அந்த வழக்கை குழப்பியிருப்பார்கள் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி இதன் காரணமாக புதிய அரசாங்கம் பதவியேற்கும் வரை அந்த அதிகாரி அந்த முக்கிய கோப்பினை சமர்ப்பிக்காமல் வைத்திருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட ஆபத்தினையும் பொருட்படுத்தாமல் அவ்வாறு செயற்பட்ட அதிகாரியை ஜனாதிபதி பாராட்டியுள்ளார். ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணைகளில் சட்ட போலீசார் உட்பட சட்ட அமுலாக்க தரப்பினர் எந்தவித தலையீடும் இன்றி செயற்படுகின்றனர் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி பிணை வழங்குவது சட்ட செயற்பாடுகளில் ஒரு பகுதி, அது அரசாங்கத்தின் பலவீனம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களம் 11 குற்றங்களை அடையாளம் கண்டுள்ளது. இதில் 3 குறித்து ஜனவரியில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி நாங்கள் தனிப்பட்ட நலன்கள் நோக்கங்கள் அடிப்படையில் இந்த வழக்குகளை தெரிவு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசாங்க வீடு வழங்கப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் எங்கு கூறப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்துங்கள். இவ்வாறு நாமல் ராஜபக்ஷவுக்கு சவால் விடுத்துள்ளார் அமைச்சர் நலிந்த ஜேதிச. இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் எங்கும் கூறப்படவில்லை. மக்களை தவறாக வழிநடத்துவதற்காகவே ராஜபக்ஷ தரப்பு போலி தகவல்களை பரப்புகிறது. அரசியல் அமைப்பை மீறும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது என்றெல்லாம் கூட கூறப்பட்டு வருகிறது. அரசியல் அமைப்பில் எவ்விடயத்தில் இவ்விடயம் உள்ளது என்பதை நாமல் தரப்பு கூற வேண்டும். அதேவேளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு கூட தெரிய வராத புலிகள் அமைப்பு மீள எழுகின்றது என்ற விடயம் தொடர்பான தகவல் ராஜபக்ஷக்கள் வசம் இருந்தால் நீதிமன்றம் ஊடாக அவை தெரிய வந்தால் அது தேசிய பாதுகாப்பிற்கு நல்லது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.